கர்த்தருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரம். அழைத்ததான அனுமதித்ததான டாக்டர் டேவிட் பாண்டியன் அவர்களுக்கு, மக்களாரிக்கு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிற யாவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சேர்ந்து சொல்வோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாதமும் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே ஸ்தோத்திரம் நாம் தியானித்து வருகிற வசனங்களை மீண்டுமாய் நினைவு கூறுவோமாக. கடந்த மாதத்திலே தேவன் நமக்கு பேசிய வார்த்தை என்னவென்று நாம் கவனிக்க வேண்டும். யாருக்காவது தெரியுமா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. என்ன வார்த்தை? ஆலோசனை அருள்வார். அல்லேலூயா. ஆலோசனை அருள்வார் என்று சொல்லி பார்த்தோம். அதுல ஒரு 7 பாயிண்ட் பார்த்தோம். இன்பமான ஆலோசனை, சந்தோஷமான ஆலோசனை, சுகம் தரும் ஆலோசனை, நல்ல ஆலோசனை, சத்திய ஆலோசனை, சமாதானத்தின் ஆலோசனை, ஸ்தோத்திரம். இப்படி நாம் தொடர்ந்து பூர்வ ஆலோசனை என்று சொல்லி 7 ஆலோசனைகளை பார்த்தோம். அதிலிருந்து தேவன் நமக்கு நல்ல வார்த்தைகளை நமக்கு பேசினார். ஆலோசனை அருளும் ஆவியானவர் என்று பார்த்தோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு என்ன பேச போகிறார் என்று நாம் கவனிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசும் போதெல்லாம் அவர் நமக்கு எல்லா விதத்திலும் அருள் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் அருளுகிறவர். அல்லேலூயா. சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் அருள் செய்யணும். ஒரு 4 ஏசி தரணும். இந்த சைடில் 2 ஏசி, இந்த சைடில் 2 ஏசி கர்த்தர் தரணும். இப்போ நமக்கு அவசர தேவை. அவசர தேவை 4 ஏசி கர்த்தர் தரணும். அதை கர்த்தர் அருள வேண்டும். ஆமென். அதை கர்த்தர் தரப்போறார். யார் மூலமாவது ஒரு 1.25 லட்சத்தை அனுப்பி மடமடன்னு மாற்ற போகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அதுக்காக சோதரம் பண்ணுவோம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆண்டவரை ஏர் கண்டிஷன் ஏசி அருள்வீராக. ஆண்டவர் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் எல்லாருக்கும் தேவன் அருள் செய்கிற தேவன். ஸ்தோத்திரம். நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் பிதாவாகி தேவன் அவரையே நமக்கு அருளினார். அவரை நமக்காக அடிக்க ஒப்பு கொடுத்தார். ரத்தம் சிந்த ஒப்பு கொடுத்தார். ஜீவனை கொடுக்க அவரை ஒப்பு கொடுத்தார். வழியாய் நமக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். அவரையே கொடுத்தவர் அவரோடு கூட எல்லாவற்றையும், சகலத்தையும், சர்வ ஆசீர்வாதத்தையும் நமக்கு அருள் செய்வார் என்று நாம் பார்த்து வருகிறோம். இந்த வருஷத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் என்ன அருள் செய்ய போகிறார்? ஏசாயா 62:1-11 வாசிப்போம். ஏசாயா 62:11 ஒருவர் வாசிப்போம். சீயோன் குமாரத்தியை நோக்கி இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, அவரால் அருளும் பலன், அவரோடு செய்கிற பிரதிபலனும் அவருக்கு முன்பதாக வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி ஆமென். இந்த வசனத்தில் இருந்து ஆண்டவர் நம்மோடு கூட தெளிவாய் பேச போகிறார். என்ன பேச போகிறார்? அவர் அருளும் பலன் என்று சொல்றார். அந்த மட்டும் வாசிங்க. அவர் அருளும் பலன். அவரோடு கூட வர. அவர் அருளும் பலன். யார் அருளுகிற பலன்? கர்த்தர் அருளும் பலன். அல்லேலூயா. தேவன் அருளும் பலன். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருளும் பலன். தலைப்பு என்ன?
கர்த்தர் அருளும் பலன். அல்லேலூயா. தேவன் பலன் அருளுகிறார், பலன் தருகிறார். தேவன் எனக்கு பலனை அருளி செய்கிறார், பிரதிபலனை அருளி செய்கிறார் என்று இதன் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேச போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேலை செய்தால் அதற்கு என்ன வரணும்? சம்பளம் வரணும். வேலை செஞ்சு சம்பளம் வரலன்னு சொன்னா நமக்கு ரொம்ப துக்கமா இருக்கும். 30 நாள் வேலை செய்யறோம், சம்பளம் இல்லையா? சும்மா வேலை செஞ்சா யாருக்காவது சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷம் இருக்காது. அல்லேலூயா. ஒரு மரத்தை நடுகிறோம், ஒரு முருங்கைக்காய் மரத்தை, ஒரு மாமரத்தை நடுகிறோம். அது பெரிதாகி அது கனி கொடுக்காவிட்டால், பழம் தராவிட்டால், முருங்கைக்காய் தராவிட்டால், மாங்காய் மாம்பழம் தராவிட்டால் நமக்கு துக்கமா இருக்கும். என்ன, இந்த மரத்தை நட்டு ஒரு பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு சொல்லி நமக்கு துக்கமா இருக்கும். ஆனால் தேவன் அப்படி அல்ல. நம்மை உண்டாக்கிவிட்டு அவர் நமக்கு பலன் தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு பலன் தருவார். ஸ்தோத்திரம். நீங்க செய்கிற காரியங்களுக்கு அவர் உங்களுக்கு பலன் தருவார். நீங்க என்ன செய்கிறீர்களோ அதற்கேற்ற பிரதிபலனை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் தருவார். ஆமென். சரி, இந்த பிரதிபலன், இந்த பலன் நமக்கு எப்படி வரும்? சும்மா வந்துருமா? இல்லைன்னா சாதாரணமா வந்துருமா? கர்த்தர் கொடுத்து வர எப்படி நமக்கு அவர் பலன் அருள்வார் என்பதை குறித்து தான் தெளிவா பார்க்க போறோம். 10 பாயிண்ட் ஆண்டவர் நம்மோடு சரியா பேச போறார். கடந்த நாட்கள்ல ஆலோசனை 7 ஆலோசனை நீங்க எழுதுங்களா எழுதவே தெரியல, ஆனா நீங்க எழுதினால் உங்க வாழ்க்கைக்கு அது பலன் தரும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை வெறுமையாய் போய் வெறுமையாய் திரும்பாது, அது தன் காரியத்தை வாய்க்க பண்ணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எடுத்து வாசிப்போம். முதலாவதாக தேவன் எப்படி பலன் தருகிறார், யாருக்கு பலன் தருகிறார், எப்படிப்பட்டவர்களுக்கு பலன் தருகிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலன் நமக்கு மிக அவசியம். ஆமென். ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்க கவனிப்போம். முடிந்தவர்கள் எண்ணிக்கொள்ளுங்கள், இது உங்களுக்கு நிச்சயம் வாழ்நாள் முழுவதும் பலன் தருகிற வசனம், உங்களை வாழ வைக்கிற வசனம், உங்களை செழிப்பாக்குகிற வசனம், உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொடுக்கிற வசனம். வாசிங்க. இனி வருகிற பலன்கள், இனி ஒரு பலன் வருகிறது. இது யாருக்கு எழுதப்பட்டது? மோசேக்கு எழுதப்பட்டது. மோசே அந்த பாருங்க, இனி வரும் பலன்கள் அவன் நோக்கமாயிருந்தான். நீங்கள் யோசிக்கணும், இந்த ஆலயத்துக்கு வருவதனால் எனக்கு என்ன பலன்? இயேசுவை நான் ஆராதிப்பதினால் எனக்கு என்ன பலன்? இனி வரும் பலன் என்ன? ஆண்டவர் நமக்கு என்ன தரப்போகிறார், என்ன செய்ய போகிறார்? இந்த பலன்கள் நீங்கள் நோக்கமாயிருக்க வேண்டும். அதுல உங்கள் தரிசனத்தில் காணும் இந்த ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் தருவார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அந்த பலன் மேல் நோக்கமாயிருக்கணும். பாலியாங்கி ஷோவுக்கு சபையில ஆட்களே கிடையாது. பாலியாங்கி ஷோன்னு ஒரு பாஸ்டர், அவர் கொரியாவில் இருக்கிறார். அவருக்கு சபையில ஆளே கிடையாது. ஒரே ஒரு ஆள் உண்டு, சப்பானி. எந்திரிச்சு நடக்க முடியாது. கர்த்தர் சுதந்திரவார் என்று நம்பி அந்த மனுஷனை கொண்டு போட்டிருக்காங்க. இவர் அவனுக்கு ஆடை ஆகாரம் கொடுத்து அவனுக்கு பிரசங்கிக்கிறார். அந்த கூடாரத்துக்குள்ள, அந்த குடிசைக்குள்ள அவர் பிரசங்கம் அவருக்கு மட்டும்தான் பண்றார். ஆனால் அவர் என்ன செய்வாராம், ஒரு 1000 பேர் அங்கே இருந்து வசனத்தை கேட்கிறார்கள் என்று மனதிலே சிந்தித்துக் கொண்டு, அப்படி ஒரு ஆத்துமாக்களை கர்த்தர் இந்த இடத்துல தரப்போகிறார் என்று எண்ணிக்கொண்டு அவர் பிரசங்கிப்பார். பிரசங்கிக்கும் போது சொல்வாங்க, நோயாளியே இயேசு உன்னை குணமாக்குகிறார், கடன்காரனே உன் கடனை கர்த்தர் மாற்றுகிறார். யாருமே இல்லை, ஒரு ஆள் தான் உட்கார்ந்திருக்காரு. ஆனால் அவருடைய பிரசங்கம் இனி தேவன் சபையிலே தரப்போகிற திரளான மக்களுக்காக பிரசங்கிப்பது போல அந்த பலன்கள் நோக்கமாயிருந்து செயல்பட்டார், கிரியையிலே வெளிப்பட்டார். இன்றைக்கு முழு உலகத்தில் மிகப்பெரிய சபை அவருடைய சபை தான். அல்லேலூயா. எவ்வளவு பேர் ரட்சிக்கப்படுறாங்க? லட்சமா ரட்சிக்கப்படுறாங்க. கிட்டத்தட்ட 9 லட்சம் பேர் அவர்களுடைய ஆராதனையில் இருக்கிறாங்க. 9 லட்சம் பேர் ஆராதிக்கும் போது எப்படி இருக்கும்? காணிக்க இருக்கும்போது
ஸ்தோத்திரம். காரில் தான் காணிக்கை எடுக்கிறாங்க. இந்த சைடில் ஜென்ஸு, இந்த சைடில் லேடிஸ், மத்தியில் அந்த ஓப்பன் அந்த கார் போகும். அதில் எல்லாரும் என்ன செய்யணும், அந்த காணிக்கை இப்படி எல்லாரும் வந்து போட்டு போகிறாங்க. அந்த காரை வெளியே எடுத்துகிட்டு போகும்போது 9 லட்சம் பேருக்கு எவ்வளோ பெரிய சபை, எவ்வளோ பெரிய அகலம், எவ்வளோ பெரிய நீளம், கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் கூட இருக்கும். அப்படி காணிக்கை எடுக்கிறாங்க. அந்த பலன்கள் நோக்கமாக இருக்கணும். உங்கள் விசுவாசம் ஆண்டவருக்குள்ள பெரிதாய் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். இவனை பாருங்கள். இந்த மோசையை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, வாசிங்க. இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தான். கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தைகளை, இயேசுவினால வருகிற நிந்தைகள், பாடுகள், உபத்திரவங்கள், இவைகளை வாக்கியமாக எண்ணினார். நன்றாய் கவனியுங்கள். உங்களுக்கு தான் தேவன் பேசுகிறார். நீங்கள் நிந்திக்கப்படுகிறீர்கள், நீங்கள் பாடுபடுகிறீர்கள், நீங்கள் உபத்திரவப்படுகிறீர்கள். நிந்தை நிமித்தம் உங்கள் இருதயத்திலே துக்கம் அடைத்துக் கொள்ளுகிறது. அந்த நிந்தையினாலே நீங்கள் மனசுக்குள்ளே கவலைப்படுகிறீர்கள். இங்கே பாருங்கள், மோசே நிந்தையை எடுத்துக்கொண்டார், துக்கத்தை எடுத்துக்கொண்டார், பாடுகளை, உபத்திரவங்களை தனக்கு சொந்தமாக்கிக் கொண்டான். அதுதான் பாக்கியம் என்று அவன் எண்ணினான். கர்த்தருக்காக நாம் நிந்திக்கப்பட்டால், துரத்தப்பட்டால், அவமானப்படுத்தப்பட்டால் அதுதான் நமக்கு பாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் அப்படி தேர்ந்தெடுக்கும் போது அவன் ஒருவனாக இருந்தான். கர்த்தர் அவனுக்கு வேண்டிய வரங்களை, அற்புதங்களை செய்யும் சக்திகளை, அதிசயங்களை, அதிகாரங்களை அவனுக்கு கொடுத்தார். பெருமையான மனிதன். வேதத்திலே வாசித்து பாருங்கள். இயேசு அற்புதங்களை செய்தார். எத்தனை அற்புதங்கள் செய்தார் யாருக்காவது தெரியுமா? பைபிளில் எழுதியிருக்கு இத்தனை அற்புதம் செய்தார் அப்படின்னு. யாருக்காவது தெரியுமா? 39 அற்புதங்களை செய்ததாக எழுதப்பட்டிருக்கு. மோசே அற்புதம் செய்தார். எத்தனை அற்புதம் செய்தார் யாருக்காவது தெரியுமா? ஒன்றும் சொல்ல மாட்டேங்க, வாய் திறக்க மாட்டேங்க. எகிப்தில் எத்தனை அற்புதம் செய்தார்? 10. 10 வாதைகளை கொடுத்து அற்புதம் செய்து மோசையின் கரத்தினாலே செய்தார். அல்லேலூயா. யாரை வச்சு செய்தாரு? மோசையை வச்சு செய்தார். பாருங்க, அந்த 6 லட்சம் புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் பேர். அவங்க மனைவிமாரெல்லாம் சேர்த்தா எத்தனை பேர்? 6 12 லட்சம். அல்லேலூயா. சரி, ஒரு வீட்டுக்கு அப்போ ஒரு பிள்ளையா இருக்கும். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். 12 போட வேண்டாம், ஒரு வீட்டுக்கு 3 பிள்ளை வச்சுக்காங்க. அப்போ எத்தனை பேர் ஆச்சு? 3 பேர்னா, ஒரு வீட்டுக்கு 3 பேர்னா 6 லட்சம் புருஷர்களுக்கு 6 லட்சம் 3 போட்டால் எவ்வளோ வருது? அது ஒரு 18 லட்சம், அது ஒரு 18 லட்சம், இது ஒரு 12 லட்சம். மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 18 12 எத்தனை சொல்லுங்க? 30 லட்சம் புருஷர், 30 லட்சம் மக்களை நடத்துறதுக்கு அதிகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் வல்லமையையும் ஆண்டவரிடத்தில் பெற்றான். அதுதான் அவனுக்கு பாக்கியம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவு பேருக்கும் அவன் உணவளித்தான். எல்லாருக்கும் தாகம் தீர்க்க தண்ணீர் கொடுத்தான். எல்லாரையும் அவன் ஒரு சொல்ல நடத்தி போனான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நடத்துவார் சொல்லி அவன் நடத்தினான். காரணம் என்ன? அவன் அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி வரும் பலன் மேல் அவன் நோக்கமாக இருந்தான். எகிப்திலே பொக்கிஷங்கள் இருந்தது. யாருக்கு? மோசேக்கு எகிப்தில் நிறைய ஐஸ்வர்யம், ஆஸ்திகள் இருந்தது. அதை அனுபவிச்சுட்டு சந்தோஷமா இருந்திருக்கான். அந்த பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று இளவரசன். அவன் யாரு? மோசே யாரு? ஒரு இளவரசன். ரதத்தில் போயிட்டு ஜாலியா ஆட்களை வச்சு வேலை செய்து கொண்டு அவன் அழகா இருந்திருக்கலாம். அவன் அதை எடுக்கல, அதை தெரிந்து கொள்ளல. அவன் தெரிந்து கொண்டது ஸ்தோத்திரம், கிறிஸ்து நிமித்தம் வருகிற பாடுகளை தனக்கு சொந்தமாக்கி கொண்டான். நிந்தைகளை சொந்தமாக்கி. வாசிங்க வசனத்தை. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து பொக்கிஷங்களிலும் வரும் நிந்தையை
அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அதுக்கு அடுத்த வசனம், விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே இயேசுவை ஆண்டவரை தரிசித்தான். அதரிசனமான தேவனை தரிசித்தான். தொடர்ந்து வாசிங்க. ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல், யாருக்கும் அவன் பயப்படல, கர்த்தருக்கு மாத்திரம் அவன் பயப்படுங்க. நீங்க மற்றவங்களுக்கு பயப்படுறீங்க, அப்படி சொல்லிடுவாங்க, இப்படி செஞ்சிருவாங்க, இப்படி பண்ணிடுவாங்க, சர்ச்சுக்கு வந்தா எனக்கு இப்படி ஆயிரும், சர்ச்சுக்கு வந்தா இப்படி சொல்லிடுவாங்க, அதனால நான் வரல, இப்படியெல்லாம் நீங்க கதை சொல்லக்கூடாது. பாருங்க, அவன் பாருங்க ஆண்டவரை தான் முக்கியப்படுத்தினான். உலகத்தால் சொல்லுகிற விஷயத்திற்காக நாம் பயப்படக்கூடாது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. தேவனுக்காக நம்ம வைராக்கியமாய் நிற்கணும். உங்களுக்கு ஒரு பலன் வைத்திருக்கிறார். இந்த பூமியில ஒரு சிறப்பான ஆசீர்வாதத்தை அவர் தருகிறார். மறுமையில பரலோகத்தை அவர் நமக்கு தருகிறார். பரலோகம் எப்படி இருக்குங்க? வெளிச்சமா இருக்கும். பரலோகம் எப்படி இருக்கும்? தங்கமயம். தரையெல்லாம் தங்கம், வீதியெல்லாம் தங்கம், கட்டடம் எல்லாம் எப்படி இருக்கும்? அந்த மாளிகை, சீயோன் மாளிகை, அந்த நகரம் எப்படிப்பட்டதா இருக்கும்? அது கல் வச்சிருக்கிறது. சோத்திரம். விளைவியந்த கல்லால அது கட்டப்பட்டிருக்கும். மண்ணில் சட்டி சார்ந்து அப்படிலாம் இல்லை, கல், நல்ல ஜொலிக்கிற கல்களினால் விளைவு. ஒரு சின்ன கல், ஸ்தோத்திரம், 50 கோடி. ஒரு சின்ன கல் எவ்வளோ கோடி? 50 கோடி. இந்த கல் யாருமே இந்த ஏரியாவில் பயன்படுத்துறாங்க, இருக்குது, பயன்படுத்துகிறாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரங்க அந்த கல் மாலைகளை போட்டு பயன்படுத்துகிறாங்க. அந்த தங்களுடைய ஆஸ்தியை இதை காண்பிக்கிறார்கள். பாருங்க, நம்ம அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அதுதான் பாக்கியம் நமக்கு. அந்த காரியம் தான், அந்த பரலோகம் தான் நமக்கு பாக்கியம். ஆமென். அதை நாம் சுதந்திரிக்கிறவர்களாக இந்த பூமியில நம்மை தகுதிப்படுத்த வேண்டும், நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும், நம்மை ஸ்தோத்திரம், அதற்காக, அந்த பலனுக்காக நாம் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். ஆமா, அந்த அதுக்கு போகணும்னா ஒரே வழி இயேசு தான். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? இயேசுவை சேவித்தால் பரலோகம் உனக்குண்டு, இயேசுவை சேவித்தால் பரலோகம் உனக்குண்டு, பிசாசை சேவித்தால் நரகம் உண்டு, பிசாசை சேவித்தால் நரகம் தந்திரம் உண்டு. எது வேண்டும் தெரிந்து கொள், எது வேண்டும் தெரிந்து கொள், இயேசுவை அழைக்கிறார், இயேசுவை அழைக்கிறார். சகிக்க வேண்டும், நிந்தையை சகிக்க வேண்டும். நீங்கள் படுகிற நிந்தைக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அதை பாக்கியம் என்று எண்ணுங்கள். வீட்டில் உங்களை அவ்வளவு தரக்குறைவா பேசுறாங்களா? கவலைப்படாதீங்க. இயேசுவுக்காக சகித்துக் கொள்ளுங்கள், இயேசுவுக்காக பொறுத்துக் கொள்ளுங்கள், அதை பாக்கியம் என்று எழுங்கள், உங்களுக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. இரண்டாவதாக ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நான் வேகமாக போகிறேன், இதுக்கே 10 நிமிஷம் ஆகிப்போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 11:6 வாசிங்கள். எபிரேயர் 11:6 என்ன சொல்லுங்க? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது
கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன், இயேசு பரிசுத்த ஆவியானவர் தேவன் உண்டென்றும் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. முதலில் பார்த்தோம், நிந்தையை சகிக்கிறவர்களுக்கு பலன் உண்டு. இரண்டாவது இப்பொழுது பார்க்கிறோம், விசுவாசிக்கிறவர்களுக்கு பலன் உண்டு. யாருக்கு பலன் உண்டு? விசுவாசிக்கிறவர்களுக்கு பலன் உண்டு. ஆண்டவரை விசுவாசிக்கணும், தேவனை விசுவாசிக்கணும். அவரை விசுவாசித்தா உங்களுக்கு பலன் உண்டு. அப்ப எனக்கு விசுவாசம் இல்லையா? இருக்குது, ஆனா கொஞ்சமா இருக்குது. அதை பெருக்கிக் கொள்ள வேண்டும். விசுவாசத்துல வளரணும். விசுவாசம் நிறைய படிகள் இருக்கிறது. மகா பரிசுத்த விசுவாசம், ஒரு திசைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம், இப்படி ஏகப்பட்ட படிகள் இருக்கிறது. இப்போ நீங்க ஆரம்ப கட்ட ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை தான் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வளர வேண்டும், பெருக வேண்டும். நீங்கள் அதிகமாய் விசுவாசத்திலே உயர வேண்டும். விசுவாசத்தை உறுதியாக இருக்க வேண்டும். இப்போ விசுவாசிக்கிறவர்களுக்கு பலன் கிடைக்கும். நீங்க ஆண்டவரை நல்ல விசுவாசம் சொல்றோம். சிலர் பாருங்க, விசுவாசமே இருக்காது. 10,000 ரூபாய் சம்பளம், 1000 ரூபாய் கர்த்தருக்கு தசம பாகம் கொடுக்கணும். ஆனால் அவங்களுக்கு விசுவாசம் இருக்காது. 1000 ரூபாயை ஆண்டவர் கொடுத்துட்டா 9,000 ரூபாயில எப்படி குடும்பம் நடத்துறது? விசுவாசம் இருக்காது, விசுவாசம் வராது, விசுவாசம் இல்லை. எப்படி 9,000 குடும்பம் நடத்துது? எப்படி கரண்ட் பில்லு கட்டுறது? எப்படி பிள்ளைகள் படிப்பு செலவு? அதில் ஒரு அவிசுவாசம், ஒரு அவநம்பிக்கை ஏற்படுகிறது. அல்லேலூயா. அந்த ஆண்டவர் சொன்ன வசனத்தில் நம்ம விருத்தி அடையவில்லை. ஸ்தோத்திரம். அவர் சொன்னார், அசுரமாகத்தக்கது வானத்து பலகணிகளை திறப்பேன், இடமில்லாமல் போகும் மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று மனித முழுப்பத்தில் சொன்னாரே, அதை நம்ம விசுவாசிக்கல. அப்போ நம்ம விசுவாசம் குறைவா இருக்கிறதாய் பார்க்கிறோம். 10,000 ரூபாய் அப்படியே செலவழிச்சிடும், அப்போ நம்ம குடும்பம் ஓடிடும், அப்படி நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனால் 1000 ரூபாய் கர்த்தருக்கு தசமமாக கொடுத்தால் ஆண்டு நமக்கு பைசா பாட்டு போயிடும், கட்டுப்பாடு வந்துடும், நம்ம அவிசுவாசப்படுகிறோம். அப்படி அல்ல. வசனத்துக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதிலே நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லா விதத்திலும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் ஆராதனைக்கு போனோம். வேலைக்கு போனால் சோதனம் ஒரு 1000-2000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் வேலைக்கு போகக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை வர்ற 2000 ரூபாய் 2000 பிசாசுன்னு நினச்சிக்கணும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வர்ற 2000 ரூபாய் 2000 பிசாசு. ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு காரியமும் பிசாசாக இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய காரியம் விசுவாசம். இன்றைக்கு நம்ம வேலைக்கு போகாமல் இருப்போம். ஓய்வு நாளுக்குரிய தேவனுக்கு பயப்படுகிற விஷயத்தில் நாம் சரியாக இருப்போம் என்று சொல்லி நம்மை அதில் ஒரு சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஓய்வு நாள், பரிசுத்த ஓய்வு நாள், அவருடைய நாள், கர்த்தருடைய நாள். அந்த கர்த்தருடைய நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். அல்லேலூயா. நான் சிபிஎம்ல இருந்தபோது முழு 12 மணி நேரமும் ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாளில் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக ஆண்டவருக்காகவே காலையில் போட்ட ஒயிட்டு சாயங்காலம் 6 மணி வரைக்கும், காலையில் 6 மணிக்கு போட்ட ஒயிட்டு வந்து சாயங்காலம் 6 நைட் 10 மணி வரைக்கும் கலந்து மாட்டோம். அப்படியே ஊழியம் செய்வோம், அப்படியே தொழில் பண்ணி கொடுப்போம், அப்படியே ஆராதனை நடத்துவோம், அப்படியே எல்லா விஷயத்திலும் கலந்து கொள்வோம். கலந்து கொள்வோம். அந்த ஃபுல்லாக அன்னைக்கு அந்த காரியத்தை செய்யணும். அதனால தான் இன்றைக்கு கர்த்தர் உயர்த்தி முன்னாடி பிரசங்கம் பண்ணபடியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. கடந்த நாட்களில் இப்போ இந்த போன மாதம் நாங்கள் போன பிறகு கர்த்தர் என்னை தூத்துக்குடிக்கு கொண்டு போனாங்க. அல்லேலூயா. அங்கே ஸ்தோத்திரம், புளியங்குளம், 4 மாவடி, கருவேலம்பாடு, கீழே கருவேலம்பாடு, பிறகு ஸ்தோத்திரம், நொச்சிக்குளம், அந்த மாதிரி சில கிராமங்களில் ஊழியம் செய்கிற பாஸ்டர்மார்களெலாம் வர வச்சு அவங்க 17 ஆண்டுகள் ஊழியம் செய்கிறாங்க. ஸ்தோத்திரம். அவர்களுக்கு ஒரு பட்டாபிஷேகம் கொடுக்க கர்த்தரை பயன்படுத்தினார். அல்லேலூயா. சபை தலைவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும்படியாக அங்கு கர்த்தர் இங்கிருந்து கொண்டு போய் தேவன் அற்புதம் செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி பயன்படுத்துறதுக்கு காரணம்
தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதனால, தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறதுனால, அவருடைய வசனத்தை விசுவாசிப்பதினால ஆண்டவர் அப்படி செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் தேவனை விசுவாசித்தால் தேவன் உங்களை பெருக பண்ணுவார். விசுவாசத்துல நீங்க விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். நீங்க நல்ல விசுவாசம் வைக்கணும், எந்த காரியத்திலையும் விசுவாசம் வைக்கணும். ஆமா, அதுக்காக நீங்க விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது. யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க, எனக்கு இப்படி ஆயிரும் அப்படின்னு அவிசுவாசத்தை உங்களுக்குள்ள பெருக்கிறத நிறுத்திட்டு விசுவாசத்துல வளர்றதுல முன்னேறுங்க. ஆமே, ஒரு அல்ல சொல்லுங்க. விசுவாசிக்கிறவர்களுக்கு பலன் அளிக்கும். அந்த வசனத்தை மீண்டும் ஆச்சுங்க. அடுத்து ஆமா, நான் எனக்கு விசுவாசம் கிடையாது, எனக்கு அப்படிப்பட்ட நீங்கள் சொல்ற விசுவாசமே என்கிட்ட இல்லையா, வரமாட்டேங்க, எனக்கு அது எப்போ வரணும்னு தெரியல அப்படின்னு நீங்க கிண்டலா கேள்வியா அதை மாற்றக்கூடாது. நீங்க சொல்ற விசுவாசம் வரும்போது வார்த்தை பார்த்துக்கலாம், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. விசுவாசத்தை நம்ம தான் பெருக்கணும். வேதத்தை படிக்க படிக்க விசுவாசம் நமக்கு வரும். சாட்சிகளை கேட்க கேட்க உங்களுக்கு விசுவாசம் வரும். ₹1 கூட இல்லாமல் தூத்துக்குடி வரைக்கும் போயிட்டு கன்னியாகுமரி நாகர்கோயில் எனக்கு பைசாவே இல்லை, பெறப்படும் போதே என்ன இல்லை, பணம் கிடையாது. ஆனால் போயிட்டு திரும்பி வரும் வரைக்கும் ஒரு குறையும். ஆமாம், ஒரு குறையும். காரில் அழகாக கேஸ் ஃபுல் பண்ணிக்கிட்டே போனோம், காரில் அழகாக பெட்ரோல் ஃபுல் பண்ணிக்கிட்டே போகணும், டயரில் காற்று ஃபுல் பண்ணிக்கிட்டே போகணும், போகும்போது சாப்பாடு 2 பேரும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டே போகணும். ஒரு குறை இல்லை, பட்னியாகவே இல்லை. மிச்ச ஜோரம் தூர கூட கொண்டு போகணும், முடியல, அடுத்தது சாப்பிட முடியல. பாருங்கள், அங்கே முடிச்சுட்டு வரும்போது அதே மாதிரி எல்லா இடத்துக்கும் போகணும். கன்னியாகுமரி, நாகர்கோயில், திருச்செந்தூர், சாத்தான்குளம், தூத்துக்குடி, இப்படி 5 இடத்துலையும் போய் ஜெபித்து வந்தோம். அல்லேலூயா. ஆனால் ஒரு குறைவு இல்லை, மீதம் எடுக்கும். கையில் ஒரு 3000 மிச்சம் கூட வந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தர் வாய்ப்பு பண்ணினார். அவன் இப்போ விசுவாசத்தினால அது எப்படிங்க அப்படின்னா, அது அப்படிதான். அதுக்கு பேர் தான் என்னது, அற்புதம். அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் அற்புதம். கர்த்தர் உங்களுக்கு வீடுகளை, வருமானங்களை, ஆசீர்வாதங்களை ஆண்டவர் எல்லாவற்றிலும் உங்களுக்கு அற்புதமாய் விசுவாசத்தின் மூலமாய் கொண்டு வருவார். தொடர்ந்து வாசிங்க. ஏனென்றால் தேவனிடத்திலே வருகிறவர்கள் சேருகிறவர்கள் அவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். தேடுகிறவர்களுக்கு இன்னொரு வார்த்தை போட்டிருக்குது, விசுவாசிக்கிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். அடுத்து என்ன சொல்றாருன்னா, தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். இயேசுவை தேடணும், இயேசுவை தேடணும். நம்ம தேடத்தான் செய்கிறோம். ஆனால் மாதத்தில் 1 நாள் தேடுறோம், இல்லை மாதத்தில் 2 நாள் தேடுறோம், இல்லை மாதத்தில் 4 ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தேடுறோம், அப்படின்னு இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் கிடைக்கும். அவரை தேடுறதுன்னா என்னங்க, இப்போ நாங்கள் வந்திருக்கோம், ஆண்டவரை தேடி வந்திருக்கோம். நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, யாரை தேடி வந்திருக்கீங்க? இயேசுவை தேடி, ஆண்டவரை தேடி வந்திருக்கீங்க. நம்ம வீட்டில் நல்ல ஃபேன் இருக்கும், ஏசி இருக்கும், நல்ல குழுகுழுந்து நல்லா அழகாக டீ போட்டு பார்த்துட்டு உட்காரலாம். ஆனால் நான் ஆண்டவரை தேடி வந்திருக்கணும். அப்போ நமக்கு என்ன உண்டுமா? பலன் உண்டு என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. இதற்கு ஏற்ற பலன், பிரதிபலன் உங்கள் எல்லாருக்கும் உண்டு. தேவனை தேடுகிறவர்களுக்கு நிச்சயம் பலன் உண்டு. கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், திருப்பி 4 ஆண்டு அழகாக சொல்கிறேன், ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாவற்றுக்காகவும் 4 வகையான காரியங்களை செய்யுங்க. விதப்பம் பண்ணுங்க, சோதனம் பண்ணுங்க, எழுதல் செய்யுங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இதை செய்யுங்க. தேவ சமாதானம். எந்த காரியத்துக்கு கவலைப்படாம நீங்க தொடர்ந்து செபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தரை தேடிக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. ஒரு சிலர் சொன்னாங்க, எனக்கு நடக்க முடியல, எனக்கு ஒரே உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லை, அதனால நான் ஆலயத்துக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. மனசு சரியில்லை, உடம்பு சரியில்லைன்னா அப்பதான் கர்த்தரை தேடி வரணும், தேவனை தேடி வரணும், தேவனை தேடணும். தேடுறதுல நம்ம பின்வாங்கி போனால் பலன் கிடைக்காதுங்க. நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது வாங்க, ஜெபம் பண்ணுங்க. யார் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது
அவர்கள் சொஸ்தம் அடைவார்கள். நீங்க வந்து கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சுகத்தை தருவார். அல்லேலூயா. நீங்கள் டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டு மாத்திரை சாப்பிட்டாலும் உங்களுக்கு சுகம் கிடைக்கும். ஆனா இங்க வந்து தேவ சமூகத்திலேயும் சுகம் கிடைக்கும். ஆனா இந்த சுகம் தெய்வீக சுகம். அல்லேலூயா. மெய்யான சுகம், நிரந்தரமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற சுகம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தேடி வரணும். எந்த ஒரு காரணத்துக்கும் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. நான் இன்னைக்கு ஏங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரல அப்படின்னா அது நிறைய சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. எனக்கு அப்படி, எனக்கு இப்படி, அதெல்லாம் பேசவே கூடாது. நமக்கு அனுமதியே கிடையாது. சாக்கு போக்கு சொல்றதுக்கு நமக்கு என்ன கிடையாது, ஆலயத்தில் அனுமதியே கிடையாது. அனுமதியே கிடையாது. அல்லேலூயா. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நான் வந்துடுவேன் அப்படின்னு நீங்க விசுவாசிக்கணும். முதல்ல அல்லேலூயா. எல்லா நேரத்திலும் நான் வந்துடுவேன், வருவேன் அப்படித்தானே தாவீது சொல்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தர் சொல்லுங்க என் மேய்ப்பரா இருக்கிறார், அவர் தான் என்னை நடத்துறார், மேய்க்கிறார். அந்த வசனத்தை சொல்லுங்க. நான் தாழ்ச்சடைய மாட்டேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து நடத்துவார், தண்ணீர்கள் அண்டையை நடத்துவார். தொடர்ந்து அவர் என்னை தேற்றுவார், என் ஆத்துமாவை தேற்றுவார். அவருடைய நாமத்தினால, இயேசு என்கிற நாமத்தினால நீதியின் பாதையில் நடத்துவார், நீதியின் பாதையில் நடத்துவார். மரணம் வந்தா கூட, மரண இருள் வந்தா கூட பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. என் கூட தான் ஆண்டவர் இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து என் கூட மட்டும் இருக்கிறாரு. உங்களுடைய கோல், இந்த கோல், இந்த கோலும் தடியும் என்னை தேற்றும். சொல்லுங்க, தடியும் என்னை தேற்று. அதுக்கு பிறகு சத்துருக்களுக்கு முன்பதாக, கொல்லாத மனிதர்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி, ஒரு கொண்டாட்டம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு விருந்து இருக்கும். கர்த்தர் அதை செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து கடைசி வாசிக்கும் போது, இன்றைய நாளின் தலையை அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்புகிறது, ஜீவனுள்ள எல்லா நாளும் நன்மை என்னை தொடரும், கிருபை என்னை தொடரும். அல்லேலூயா. வீட்டிலே நீடித்த நாட்களா நிலைத்திருப்பேன். இப்படி அவன் சொல்றான். யாரு? தாவீது சொல்லுகிறான். யார் இது சொல்லுது? தாவீது சொல்லுகிறான், சங்கீதக்காரன் சொல்லுகிறான். பாருங்க, விசுவாசமா நம்ம சொல்லணும், விசுவாசமா பேசணும். ஞாயிற்றுக்கிழமை நான் வருவேன், எனக்கு அந்த 2000 ரூபாய் சம்பளம் வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமை நான் வருவேன், கர்த்தர் என்னை தேற்றுவார், கர்த்தர் என்னை அமர்ந்த தண்ணீர்களாலே நடத்துவார், நல்ல மேய்ச்சல்ல நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி உங்க விசுவாசம் பெருகணும். தேடு, அவரை தேடுறதுக்கு இந்த மாதிரி நீங்க உங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர் கூட இருக்கிறாரு, நான் கவலைப்பட மாட்டேன். அல்லேலூயா. அவர் கூட இருக்கிறாரு, நான் சோர்ந்து பார்க்க மாட்டேன். தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரோ என்னை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க அம்மா எங்க வீடு, இந்த பூர்வீக வீட்டில் இருந்து என்னை துரத்திட்டாங்க. எங்க அம்மா வெளிப்போம், என் வீடு நானே என் புருஷனும் கட்டினேன், இது எனக்கு தான் சொந்தம், நான் சாகர வரையும் நான் தான் இதில் இருப்பேன், நீ இருக்கக்கூடாது, வெளிப்போம் அப்படின்னு அடிச்சு துரத்திட்டாங்க. தட்டி விட்டாங்க. நிறைய கையில் மண் அடிச்சு இப்படியெல்லாம் போட்டு, அப்படி வேறு, இப்படி வேறு, அப்படி வேறு, எப்படி எப்படியெல்லாம் வேறு அப்படி சொன்னாங்க. என்கிட்ட சொல்லியிருப்பாங்க பாருங்க, நீங்கள் யோசிக்கணும் பின்னாடி. ஆமாம், சொல்லக்கூடாது. இப்படியெல்லாம் சொன்னாங்க. கடைசியில் பாருங்க, என் கூட பிறந்தது நாங்கள் 4 பேர். ஒரு தங்கச்சி ஒழிக்கிட்டு இருக்காங்க, 2 தங்கச்சி இருக்கிறாங்க, ஒரு கடை வச்சுருக்கிறாங்க, ஒரு அம்மா வந்து நல்ல வேலை செய்கிறாங்க, 5-6 வீடு வச்சுருக்காங்க, வீட்டில் சம்பளம் வாங்குறாங்க, நல்ல வருமானம் வருது. 2 பேரும் பார்க்கல, 2 பேரையும் அங்கே அனுப்பி விட்டாங்க. நான் தான் அவங்களுக்கு என்ன செய்கிறேன், 3 வேலையும் சோறு போடுறேன், நான் தான் பாதுகாக்கிறேன், அவங்க தேவையெல்லாம் செஞ்சுருக்கேன். என்னை துரத்துனாங்க, நான் அவங்கள என்ன செய்யலை, துரத்தலை. அல்லேலூயா. சேர்த்து கொண்டேன்.
அல்லேலூயா. அவங்க தேவைகளை எல்லாம் கொடுக்குறேன். அவங்க இருதயத்தில் இப்போ ஒரு எண்ணம் இருக்கும், நம்ம பிள்ளைய தொடங்கி விட்டுமே, மண்ணில் விட்டோமே, சாபம் போட்டோமே, இன்னைக்கு நம்ம பிள்ளை நம்ம சேர்த்துக்கிட்டு இது யாரை மையப்படுத்தும்? தேவனை மையப்படுத்தும். அல்லேலூயா. ஆண்டவர் அதை மாதிரி உங்களை துரத்துனவங்களை எல்லாம் உங்கள்கிட்ட கொண்டு வருவார். என் தாய்க்கு நடந்தது தான் நமக்கு எல்லாருக்கும் நடக்கும். அல்லேலூயா. ஆமாம், நம்ம யாரெல்லாம் துரத்துனாங்களோ அவங்க திருப்பி என்ன செய்வாங்க, நம்மகிட்ட கொண்டு நமக்கு ஒரு வங்கிய, அதாவது செழிப்பா சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்கத்தக்கதாக, நன்மை கிருபை தொடரத்தக்கதாக தேவன் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. இதுதான் அவரை தேடுகிறவர்களுக்கு கிடைக்கிற பாக்கியம். தேடுகிறவர்களுக்கு என்ன செய்கிறார்? பலன் அளிக்கிறார். ஆமென். அடுத்து நம்ம கவனிக்கலாம். 3 4வதாக ஸ்தோத்திரம், நல்லவர்களுக்கு பலன் அளிக்கிறார். 13:23, மத்திய 13:8 இதை வாசிங்க. லூக்கா 8:15 வாசிங்க. கவனிப்போம், எல்லாரும் கவனிப்போம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவன் இருந்து 100ஆக பலன் தருவான், 60ஆக பலன் தருவான், 30ஆக பலன் தருவான். நிலம், இதுல ஒரு நிலத்தை பத்தி ஆண்டவர் பேசுறாரு. யாரு? இயேசு கிறிஸ்து நிலத்தை பத்தி பேசுறாரு. மக்களுக்கு புரியுற மாதிரி பேசுறாரு. ஒரு இடத்துல ஒரு மனுஷன் நிலம் விதைச்சான். அதுல 4 வகையான நிலம் இருந்தது. ஒரு நிலம் எப்படி நிலம்? கல் பாறையாகிய நிலம். இன்னொரு நிலம் முள்ளு நிறைந்த ஒரு நிலம். இன்னொரு நிலம் நடைபாதை, மனிதர்கள் போகிற பாதையாகிய நிலம். இன்னொரு நிலம் நல்ல நிலம். பாருங்க, இந்த 4 நிலத்தை பத்தி இயேசு பேசுறாரு. அவங்களுக்கு புரியுற மாதிரி பேசுறாரு, அவங்களுக்கு தெரிகிற மாதிரி பேசுறாரு, அவங்க உணர்ந்து கொள்ளுகிற மாதிரி பேசுகிறார். சோத்திரம். இதுல இந்த 4 நிலத்தையும் 4 மனிதர்களுக்கு ஒப்பிடுகிறார். 4 நிலமும் 4 மனிதர்கள். நல்ல நிலம் நல்ல மனிதனுக்கு ஒப்பிடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு காரியம். முள்ளுள்ள நிலம் கெட்ட, அதாவது முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்ட விதை. வீட்டில் போய் வாசித்து பாருங்க, இதெல்லாம் வீட்டில் போய் வாசிங்க, உங்களுக்கு புரியும். கடற்கடன்னு வளருமா, முள்ளு என்ன செய்யுமா, அந்த செடிகள் வளர விடாமல் நிறுத்தி போடணும். அது என்னன்னா, உலகத்தில் உள்ள மாயையும் உலக ஐஸ்வர்யமும் இவர்களை மயக்கி நிறுத்தி போடுது அப்படின்னு அங்கே சொல்லுகிறார். இப்போ இதில் சுருக்கமான சொல்கிறேன், பெரிய சம்பவம், இதே 1 மணி நேரம் போயிடும். ஆனால் நான் உங்களுக்கு அது ஒரு ஹெட்லைன் மட்டும் சொல்கிறேன். நல்ல நிலம், நீங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும், அப்படிதான் ஆண்டவர் விரும்புகிறாங்க. நல்ல நிலம் பலன் கொடுக்கும். எவ்வளோ பலன் கொடுக்கும்? உங்கள் விசுவாசத்தின்படி, உங்கள் கிரியைகளின்படி உங்களுக்கு பலன் கொடுக்கும். எப்படி? 30ஆக பலன் கொடுக்கும், 60ஆக பலன் கொடுக்கும், 100ஆக பலன் கொடுக்கும். புரியுதா உங்களுக்கு? நல்ல நிலம் கூட 3 வகையாக தான் பலன் கொடுக்க முடியும். அவங்க கிரியைகளுக்கு தக்கபடி, விசுவாசத்துக்கு தக்கபடி பலன் கொடுக்கும். பாருங்க, சபையிலே எல்லா மக்களும் இருக்கிறோம். இதுல நல்ல பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்க, லட்சமா கோடி கோடியா சம்பாத்தியம் பண்ணுகிற விசுவாசிகளும் சபையில இருக்கிறாங்க, பாஸ்டர்மாரும் சபையில இருக்கிறாங்க. ஓரளவுக்கு கொடுக்க வாங்க, கொஞ்சம் செழிப்பாக இருக்கிற 60% ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களும் இருக்கிறாங்க. 30% கடைக்கோடி மக்கள் வச்சுக்காங்க. அன்றாட வருமானம், அன்னைக்கு சாப்பாடு அப்படியே போகுது, அப்படியே வச்சுக்காங்க. இப்படிப்பட்ட மக்களும் இருக்கிறாங்க. இது ஏன்? இது அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்கபடி தேவன் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கிரியைகளுக்கு தக்க பலன் கொடுப்பார். ஏசாயா 3:11 வாசித்தீங்கன்னா, உங்கள் கைகளின் பலன் உங்கள் சிரசு மேலே வரும், உங்கள் தலை மேலே வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். வாசிங்க. ஏசாயா 3:11. துன்மார்க்கனுக்கு அவனுக்கு செய்த பலன் அவன் மேல வரும். அந்த துன்மார்க்கனுக்கு கேடு வரும். அவன் என்ன செய்யறானா? கைகளின் பலன் திருடுறானா, கொலை செய்யறானா, அந்த துன்மார்க்கன் மற்றவங்களை கெடுக்க கையெழுத்து போடுறானா,
ஏதோ ஒன்று செய்யறான். அப்படிப்பட்டவனுக்கு கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். 10ஆம் வசனம் வாசிக்கும். கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். என்ன பலனை அனுபவிப்பாங்க? என்ன கிரியை செய்கிறார்களோ அதுக்கு பிரதி பலனை அவங்க என்ன செய்வாங்க? அனுபவிப்பார்கள். அப்போ நீங்க என்ன செய்யணும்? கெட்டது செஞ்சா கெட்டது வரும், நல்லது செஞ்சா நல்லது வரும். அதுதான் என்னுடைய ரகசியம். நீங்க என்ன செய்யணும், என்ன செய்யறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். பைபிள் இன்னொரு வசனம் இருக்குது, தீமை செய்கிறவன் வீட்டை விட்டு தீமை நீங்க. விசுவாசியா இருக்கலாம், பரிசுத்தவனா இருக்கலாம், பெரிய ஆளா இருக்கலாம். ஆனால் தீமை செய்தா அவங்க வீட்டில் என்ன கிடைக்குமா? தீமை வந்து பட்டுக்கணுமா வாசல். அப்ப நம்ம தீமை செய்யக்கூடாது, கொள்ளாமல் செய்யக்கூடாது, அசுத்தம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல நம்ம சரியா இருக்கணும். ஆமே. ஒரு அல்லையா சொல்லுங்க, அல்லையா சொல்லுங்க. நம்முடைய பிள்ளைகளை கெட்ட காரியத்துக்கு அனுப்பக்கூடாது. இது உங்களுடைய செயல்பாடு, கிரியை. கெட்ட காரியத்துக்கு உங்க பிள்ளைகளை அனுப்பக்கூடாது. உங்க குடும்பத்தாரை கெட்ட காரியத்துக்கு அனுப்பக்கூடாது. கெட்டது செஞ்சுட்டு வரணும், பரவாயில்ல போட்டோம், குடும்பத்தோட குடும்பமாக போயிட்டு வரணும், அப்படிலாம் நீங்கள் விடக்கூடாது. அதே இல்லையா? ஆமாம். அப்படி தீமை செய்தால், தீய காரியங்களை செய்தால், கிரியைகளை செய்தால் அதற்கேற்ற பலன் தான் நமக்கு வரும். அதைத்தான் 3 படியாக சொல்லுகிறார். இப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நம்ம நல்ல நிலமா மாறணும்னு சொல்றார். நீங்க நல்லவர்களாக இருங்க. என்னுடைய தலைப்பு என்ன? நல்லவர்களுக்கு பலன் அருள்வார். அல்லேலூயா. அப்படின்னா நல்ல நிலத்துக்கு பலன் அருள்வார். 30ஆக 60ஆக 100ஆக பலன் அருள்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா சும்மா இருந்துட்டு பலன் வருமா? வராது. சும்மா சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் உதவி செய்வாரா? சோம்பேறிகளுக்கு உதவி செய்ய மாட்டார். படிக்காத பிள்ளைகள் வெற்றி பெற முடியாது. படிச்சு எல்லாத்தையும் பாஸ் பண்ணணும். 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் பாஸ் பண்ணணும். படித்து பாஸ் பண்ணணும். கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணணும். 20 பவுன் படித்து பாஸ் பண்ணணும். கர்த்தருக்கு சோதனம். நான் உங்களுடைய எழுத படிக்க தெரியுதுன்னா நான் படிச்சிருக்கேன். நான் படிக்கும்போது எங்கள் வீட்டிலலாம் கரண்ட் கிடையாது. எங்கள் வீட்டில் கரண்ட் கிடையாது. மொட்டை மாடியில் போய் உட்காந்துட்டு மண்ணெண்ணெய் விளக்கு திருப்பி போட்டு அதில் லைட்டை பற்ற வச்சு இப்படி ஒரு 3 கைப்பிடிச்சவர்கள் அந்த காலரில் அந்த மண்ணெண்ணெய் விளக்க வச்சுருவேன். மேலே ஒரு பலகை போட்டுருவேன். பார்த்து அனுப்பிச்சிடக்கூடாது. அதில் உட்காந்து படிப்பேன். காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு படிப்பேன். படித்து ஆனால் 1ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் 1ஆம் நம்பர் தான். என்னுடைய ரேங்க் என்னது? 1ஆம் நம்பர் தான். அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன். அதனால தான் நீங்கள் ரேங்க் வரும்போது வசனத்தை வாசிக்கிறேன், ஆங்கிலம் புரிந்து கொள்கிறேன், பேசும்போது அதிலிருந்து எல்லாருக்கும் தகவல் சொல்கிறேன். இதுக்கெல்லாம் படித்தது தான் காரணம். படிக்கிறதுனா செய்ய முடியாது. படிக்காத பிள்ளைகள் அவர்கள் முன்னேற முடியாது. உழைப்பு இருக்க வேண்டும். நம்ம சும்மா சோம்பேறியாக இருக்கிறவர்களுக்கு தேவன் உதவி செய்யவே மாட்டார். அவர்கள் வளர்ச்சி அடையவே முடியாது. நாம் ஏதாவது செய்து கொண்டே இருக்கணும். ஏதாவது நற்காரியங்களை பண்ணிக்கொண்டே இருக்கணும். அப்படின்னா நான் நல்லவன் பேர் எடுக்க முடியும். நம்ம சோம்பேறியாக இருக்கிறவன் நல்லவன் யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. வேலை செய்கிறவங்க தான் நல்லவன் சொல்லுவாங்க. படிக்கிறவங்க தான் நல்லவன் சொல்லுவாங்க. ஆமே. நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல நிலமாக இருங்கள், நல்ல மனிதர்களாக இருங்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு பலன் கிடைக்கும். எத்தனை மடங்கு பலன் கிடைக்கும்? உங்களுக்கு எத்தனை மடங்கு தருவாரு? சொல்லுங்க. யாரும் சொல்ல மாட்டேங்க. எத்தனை மடங்கு? 100 மடங்கு பலன் கிடைக்கும். அல்லேலூயா. அந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம அடக்கமாயிடணும். 100 மடங்கு கர்த்தர் எனக்கு பலன் தருவார். ஒன்று கூட குறையாது. அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் அந்த வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 26ல் 12ஆம் வசனம். 12வது வசனம் வாசிங்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைகிறான். அல்லேலூயா. அப்போ விதைக்கிறவர்களுக்கு பலன், விதைக்கிறவர்களுக்கு பலன் தருகிறார். விதைக்கிறவர்களுக்கு பலன் தருகிறார். அதாவது அதனுடைய அர்த்தம் செயல்படுகிறவர்களுக்கு தான் பலன். சோம்பேறிகளுக்கு
அவர் பலன் அருள்வதில்லை. அதை தெளிவா சொல்றார். செயல்படுகிறவர்களுக்கு தான் பலன். 100 மடங்கு பலன் கொடுக்கிறார். அந்த அந்த வசனத்தை 100 முறை வாசிங்க. எல்லாரும் திறந்த வசனம். ஈசாக்கு அந்த தேசத்துல விதைத்தான். நல்ல கவனிங்க. தேசத்துல என்ன இருக்குது? பஞ்சம். ஈசாக்கு வாழ்ந்த அந்த தேசத்துல என்ன இருக்குது? பஞ்சத்துல அவன் சும்மா இருக்கல. கிணறு தோண்டி அதுலேருந்து தண்ணியை வர வச்சு அப்போ சும்மா இருக்க மாட்டான். கிணறு தோண்டினா தான் தண்ணி வரும். இப்போ கிணறு தோன்றதுக்கு அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான். தண்ணி வந்துச்சு. அந்த தண்ணியை எடுத்து சும்மா இருக்கல. நல்லா தண்ணி கிடச்சிச்சு சந்தோஷம் அப்படின்னு அவர் சந்தோஷப்படலை. கொஞ்சம் ஆசீர்வாதம் எடுத்து சந்தோஷப்பட்டு நம்ம இருக்கக்கூடாது. அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன செய்யணும்? போகணும். அந்த தண்ணியை எடுத்து அவன் விவசாயம் செய்தான். விதைத்தான், நெல் விதைத்தான், கோதுமை விதைத்தான், எல்லா காரியத்தையும் விதைத்தான். அதில் விதைக்கிறவர்களுக்கு, அப்படி வேலை செய்கிறவர்களுக்கு, அந்த வசனத்தை வாசிங்க. இப்படி நல்ல வேலை செய்கிறவங்களை தான் ஆண்டவர் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நல்ல உழைக்கிறவர்களுக்கு தான் ஆசீர்வாதம். 6 நாள் நல்ல வேலை செய்யுங்க. திங்கட்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் நல்ல வேலை செய்யுங்க. நல்ல உழைக்கணும். சும்மா இருக்கக்கூடாது. சோம்பேறியா இருக்கக்கூடாது. இன்னைக்கு பரவாயில்ல சும்மா இருக்கலாம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நல்ல வேலை செய்யுங்க. நல்ல உழைங்க. விதைங்க. ஸ்தோத்திரம். விதைப்பு செய்ய வேண்டும் என்று சொன்னால் வேலை செய்யுங்க அப்படின்னு அர்த்தம். சோம்பேறிகளுக்கு தேவன் துணை போக மாட்டார், துணையா இருக்க மாட்டார். நல்ல வேலை செய்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் துணையா இருப்பார். வீட்டில் கூட நீங்கள் சும்மா வீட்டு ஹவுஸ் ஒய்ஃபு, நான் என்ன வேலை செய்கிறது? வீட்டை சுத்தம் பண்ணுங்க, துணியெல்லாம் துவைங்க, வீட்டு நல்லா சுத்தமாக வச்சு நல்லா அழகாக பண்ணுங்க, நல்ல சமையல் பண்ணுங்க, ருச்சியாக சமையல் பண்ணுங்க. நிறைய வேலை இருக்குது வீட்டில். ஏகப்பட்ட எங்கள் வீட்டு மாதிரி கேட்டுப்பாருங்க. 12 வகையான வேலை சொல்லுவாங்க. அழகாக என்னென்ன வேலை செய்யணும் அழகாக சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுக்கு அவ்வளோ வேலை இருக்குது. இதெல்லாம் நம்ம செய்து வைத்தால் அதில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் நல்ல வேலை செய்யுங்க. உங்களுக்கு கிடைச்ச வேலையை செய்யுங்க, விடாதீங்க. நான் எனக்கு இந்த வேலை வந்தால் தான் நான் வேலை செய்வேன்னு சொன்னீங்கன்னா அந்த வேலை முதல்ல வராது. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை நீங்கள் உண்மையாக செய்யுங்க. ஆண்டவர் அடுத்து உங்களை கொண்டு போவார். எல்லாமே 30 உயர்த்துவார், 60 உயர்த்துவார், 100 உயர்த்திடுவார். ஆமே. எத்தனை மடங்கு பலன் கிடைக்குமா? 100 மடங்கு பலன் தருவார். அல்லேலூயா. அப்போ நல்லவர்களுக்கு 100 மடங்கு பலன் கொடுக்கிறார். இன்னைக்கு நல்லவர்களா மாறணும். நல்லவர்கள் யாரு? நல்லவர்கள் யாருங்க? நல்லவர்கள் யாரு? பலன் கொடுக்கிறவர்கள். ஆமென். ஆமா. ஆண்டவருடைய ஆராதனையில் கலந்து கொள்ள வேண்டும். பலன், அது பலன் கொடுக்கிற அரசு காரியம். கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கணும், அது பலன் கொடுக்கிற காரியம். ஸ்தோத்திரம். வீட்டுக்கு கொடுக்க வைக்கணும், அது பலன் கொடுக்கிற காரியம். ஸ்தோத்திரம். ஏதாவது நடக்கிறதா உபவாசம் பண்ணி உபவாசித்து ஜெபிக்கணும், அது பலன் கொடுக்கிற காரியம். இதெல்லாம் செய்தா தேவன் 100 மடங்கு பலன் தரும். அந்த வசனத்தை கூட வாசிங்க. மார்க் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. மார்க் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. கவனிங்க. மார்க் 4ல் தேவன் அதிலிருந்து நமக்கு என்ன சொல்கிறார் பாருங்க. ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்கிறவர்கள், அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் 1 30, 60, 100. வசனத்தை கேட்கிறவர்கள் 100 மடங்கு பலன் தருகிறார்கள் என்று சொல்லப்படுது. இப்போ நீங்கள் வசனத்தை கேட்டால் நீங்கள் என்ன பலன் கொடுப்பீங்க? 100 மடங்கு பலன் கொடுப்பீங்க. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொள்ளணும். சத்தியத்தை கேட்டு அப்படியே விட்டு போயிடக்கூடாது. ஏதோ ஒரு கதை சொல்கிறாங்க, அதை கேட்டு ஆஹா நல்லா இருக்கு, ஓஹோ நல்லா இருக்கு, சபா குட் அப்படின்னு கை கட்டிட்டு போகிறதால கேட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஏற்றுக்கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்தணும். இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசுகிறாரு? ஸ்தோத்திரம். பலன் அருளுகிறார். அல்லேலூயா. யாருக்கு பலன் அருளுகிறார்? ஸ்தோத்திரம். நிந்தையை சகிக்கிறவர்களுக்கு பலன் அருளுகிறார். தேடுகிறவர்களுக்கு நம்ம தேடணும், நம்ம நிந்தையை சகிக்கணும். நஷ்டங்களை பெருசா சொல்லி ஆண்டவரை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, புறக்கணிச்சிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவரை புறக்கணிக்க கூடாது. நம்ம சகித்து கொண்டு ஆண்டவருடைய மகிமையை சொல்லணும், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சொல்லணும். நல்ல மனிதர்களாய் இருந்தால் பலன் அருள்வார். பிறகு என்ன பார்த்தோம்?
விதைக்கிறவர்களுக்கு பலன் அருள்கிறார். அடுத்து வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு பலன் அருள்கிறார். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு 100 மடங்கு பலன். நீங்க வசனத்தை கேட்கணுங்க. நீங்க கூட்டத்துக்கு வரலன்னா, இந்த கூட்டத்துக்கு ஆராதனைக்கு வரலன்னா எப்படி வசனம் கேட்பீங்க? வசனம் கேட்க வாய்ப்பு இல்லை. வசனம் கேட்க வாய்ப்பு இல்லை. டிவியை திறந்து டிவியில் பேசுகிற வசனத்தை கேட்கறதுக்கு உங்களுக்கு பொறுமெல்லாம் கிடையாது. உங்கள் வீட்டில் அதுக்குள்ளே அந்த சேனல் வேறு பக்கம் போயிடும். 2 பேர் கதையை வச்சுருப்பாங்க, அதை கேட்கறதுக்கு போயிடும். அந்த சேனல் அந்த கை தன்னால் அப்படி போயிடும். ஆனால் வசனத்தை முழுமையாக கேட்கறது எங்கே தான்? ஆண்டவருடைய ஆலயத்தில் தான். அல்லேலூயா. அவருடைய ஆலயத்திலிருந்து தான் நன்மை வீடுகளுக்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ளே, தெருக்களுக்குள்ளே, மற்றவர்களுக்குள்ளே அது சென்று ரட்சிப்பை உண்டாக்குகிறதாக இருக்கிறது. அது பலன் கொடுக்கிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, வசனத்தை கேட்க வேண்டும். வசனத்தை நிறைய கேட்கணும். கேட்கறதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீடு டம்முன்னு இடிஞ்சு ஒழுங்காகணும். அதை அப்படி கிடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆராதனை பண்ணணும். அல்லேலூயா. அவ்வளவு அந்த வசனத்தின் மேல் உள்ள தாகம், நம்ம ஆத்மீக தாகம் நம்ம சரீரத்தில் இருக்கணும். ஸ்தோத்திரம். எப்படி சாப்பிடாம நமக்கு இருக்க முடியுதோ அதுபோல வசனத்தை கேட்காம நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சாப்பிடாம இருக்கிறோமா? இன்னைக்கு சண்டை பெரிய புயலே வந்துடும். சோறு தரல, டிஃபன் தரல, லஞ்சு தரல, டின்னர் தரல, பயங்கர சண்டை வரும். சில வீட்டிலெல்லாம் தட்டு குண்டாலாம் பறக்கும். சோறு இல்லைன்னா, குழம்பு இல்லைன்னா. நான் பாருங்க, அது 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 அவ்வளோ அவ்வளோ மோசமான ஒரு சாப்பாடு விஷயம். பசி வந்தால் என்ன செய்யுமா? 10 காரியமும் மறந்து போயிடும். பசி வந்தால் 10ம் மறந்து போயிடும். எல்லாம் மறந்து போயிடும். பசி மட்டும், வயிறு மட்டும்தான் முன்னாடி இருக்கும். டம் டம் வரமாண்டா, சோறு சோறு அதெல்லாம் ஒன்று செய்ய பயா, நான் சாப்பிட்டு தான் மற்ற வேலை அப்படிலாம் இருக்கிறாங்க. அப்படி நம்ம சரீரத்தின் பசிக்காக நம்ம தீவிரித்து இருப்பது போல ஆத்மீக பசிக்காக வசனத்தை கேட்பதில் நம்ம தீவிரமாக இருக்கணும். இல்லையா? சொல்ல வருகிற விஷயம் அதுதான். வசனத்தை கேட்கணும், ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எத்தனை மடங்கு பலன்? 100 மடங்கு பலன் தருகிறார். வேலை செய்கிறவர்களுக்கு 100 மடங்கு பலன், நல்ல நிலமாய் இருப்பவர்களுக்கு 100 மடங்கு பலன், வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டவர்களுக்கு 100 மடங்கு பலன். எத்தனை 3 காரியம் செய்தால் 100 மார்க் எடுக்கலாம். அல்லேலூயா. நல்ல வேலை செய்யணும், சோம்பேறியாக இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பாக இருக்கணும். சாலமோன்கிட்ட சொல்கிறார் ஆண்டவர், சோம்பேறியே என்ன போய்க்காடு, எறும்பு எடுத்து போய்க்காடு. எறும்பு பாரு நல்ல வேலை செய்யும். கோடை காலம் எத்தனை மாதம்? கோடை காலம் எத்தனை மாதங்க? 6 மாதம். 6 மாதம் கோடை காலம். விதைப்பும் கிடையாது, அறுப்பும் கிடையாது. 6 மாதம் வெயில் அடிக்கும், காற்று அடிக்கும், அனல் காற்று வீசும். இந்த 6 மாதமும் அறுப்பு கிடையாது. அப்போ அந்த காலமாக சாப்பிட்டுட்டு உயிரோடு இருக்கணும். அது எறும்புக்கு தெரியுது, அது சேகரித்து வைக்குது, சம்பாத்தியம் பண்ணி வைக்குது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? பார்த்துக்கலாம். அந்த அந்த சொந்த அறிவு, அடிப்படை அறிவு, எறும்புக்கிட்ட இருக்கிற அறிவு நமக்கு இல்லை. நம்ம அதுக்காக வேலை செய்யணும். இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு நல்ல துணிமணிகள் கொடுக்கணும், நல்ல படிக்க வைக்கணும், பிள்ளைகளை நல்ல நிலைமையில் உயர்த்தணும், பிள்ளைகளுக்கு நல்ல ஸ்தோத்திரம் 2 வீலர் வாங்கி கொடுக்கணும். 20 வயசு ஆன பிறகு அதுக்கு முன்னாடிலாம் 2 வீலர் வாங்கி கொடுக்கணும். ஆனால் 2 வீலர் வாங்கி கொடுக்கணும். கல்யாணம் ஆகும் போது பிள்ளைகளுக்கு கார் வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? சேகரிக்கணும், வேலை செய்யணும். தேவையானவர்களுக்கு நம்ம முழுமையை வேலை செய்யணும். யாருக்கும் போய் நம்ம பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தேவன் சொல்லியிருக்கிறார், 100 மடங்கு பலன் தருவேன், உனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் தருவேன், உனக்கு பலன் உண்டு. நிந்தனையை அனுபவிக்கிறபடினால் நீ சோர்ந்து போகாதே, பாடுகளை அனுபவிக்கிறதுனால் சோர்ந்து போகாதே. அதான் டீச்சர்ஸ் அழகா பாடுவார். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் Wow.
பாட்டுலாம் நல்ல கேளுங்க, ஆண்டோடைய பாட்டுகள் நல்ல கேளுங்க. அப்படி கேட்டால் தான் இங்கே பாடும்போது வரும், இல்லை வராது. அதான் எதுலையா தப்பு தப்பாக வச்சுருப்பாங்க. சில பாட்டை விட நல்ல பாட்டை விட தப்பு தப்பாக பாடுவாங்க. தப்பு தப்பாக போயிடக்கூடாது. காரணம் நல்லா கேட்கணும், ஆண்டுடைய காரியங்களை நல்லா கேட்கணும். சும்மா இருக்கும்போது ஒரு மொபைலில் போட்டு கேளுங்க. நீங்கள் இந்த கிறிஸ்தவ பாடல்கள்னு யூடியூப்பில் போடுங்க, அப்படி வந்துடும். கேட்க 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 அந்த பாடல்கள்லாம் நல்ல மனசில் வரும். நல்ல நல்ல பாட்டுகளை பாடுங்க. நீங்கள் தான் பாடும்போது பார்த்தேன், இந்த ஆண்டில் ஒரு பாட்டு போட்டி வைக்கணும். பாட்டு போட்டி வைக்கணும், பாட வரும். கிட்டத்தட்ட ஒரு 12 வகையான குரூப்பை பாட வந்து 2-3 ப்ரைஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ். இதெல்லாம் ஒருவன் சந்தோஷமாக இருந்தால் என்ன செய்யணும்? சங்கீதம் பாடணும். அதாவது துன்பமாக இருந்தால், நோயாக இருந்தால் ஜெபம் பண்ணணும். ரெண்டுக்கும் நமக்கு என்ன இருக்குது? வழி இருக்குது. இல்லையா? நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது நல்ல பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். பவுலையும் சீலாவையும் அடிச்சு நோய்க்கு ரத்தம் வருவடியா கையை காலை கட்டி ஜெயிலில் தூக்கி போட்டு தொழுமரத்தில் வச்சு கட்டி வச்சுட்டாங்க. ஐயோ, என்னை கட்டி வச்சுட்டாங்களே. அவன் என்ன செய்யல? புலம்பல. அவன் என்ன செய்யலாம்? கர்த்தரை பாடி துதித்து, எப்பவுமே அவன் ஜெபிக்கிற மாதிரி பாடி துதித்து ஜெபித்தான். பாடினான். நடுராத்திரியில் பாடுங்க. நடுராத்திரியில் வழுக்கி ரத்தம் போகுது. தொழுமரத்தில் கட்டி வச்சிருக்கிறாங்க. இருட்டுக்குள்ள பூமிக்கு அடியில் கட்டி வச்சிருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டம் பாருங்க. அந்த நேரத்தில் பாடி கர்த்தரை மேம்படுத்தினான். அவன் கைக்கு கட்டப்பட்ட சங்கிலிகள்லாம் அப்படி கட்டவிழ்த்து, டோரெல்லாம் திறந்துச்சு. ஆனால் எல்லாரும் விழுந்துட்டாங்க. அவங்களோட இருந்துச்சு, ஜாலியாக ராஜா மாதிரி இருந்துச்சு. தேவ தூதனை கர்த்தர் அனுப்பி அவனை விடுவித்தார். அல்லேலூயா. துன்பத்துக்காக, நிந்தைக்காக நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக பலன் தரும்படியாய் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அவன் பெரிய அற்புதத்தை அதிசயத்தை செய்ய முடித்தார். பிரியமானவர்களை, தொடர்ந்து நாம் பார்க்கிற போது நம்ம டைம் ஆகிப்போச்சு. இருந்தாலும் வேகமாக வாசிக்கப்படுகிறது. விதை விதைக்கிறவர்களுக்கு பலன் அருள்வார், வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு பலன் அருள்வார். அடுத்தபடியாக ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். 10வது வசனம், நீதிமொழிகள் 22:4. நீதிமொழிகள் 22:4. சீக்கிரமா நீதிமொழிகள் 22:4 எல்லாரும் எடுங்க. முக்கியமான வசனம், இது முக்கியமான வசனம், உங்களுக்கு தேவையான வசனம். நீதிமொழிகள் 22. தாழ்மையா இருப்பவர்களுக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் வரும் பலன், ஐஸ்வர்யம் வரும், மகிமை வரும், ஜீவன் வரும். அல்லேலூயா. ஜீவன் என்னங்க? சிலருக்கு இந்த வசனத்துக்கு அர்த்தமே தெரியாது. ஜீவன் என்னங்க? ஜீவன் என்னது? அதாவது நம்ம சாவவே மாட்டோம். இயேசு நமக்கு அந்த முதிர் வயது வரைக்கும் நம்மளை அனுமதிச்சிருக்காருல. இத்தனை வயசு வரைக்கும் 70 அல்லது 80 அல்லது 120. அது இல்லையா? எந்த வயசு வரைக்கும் நம்மளை வச்சிருக்கிறாரோ அந்த தீர்க்காயுசு, அது பேர் என்னது? தீர்க்காயுசு. அது வரைக்கும் நம்ம சாவவும் மாட்டோம். ஆக்சிடென்ட் வராது, யாரும் அடிக்க மாட்டாங்க, யாரும் செய்வனை வைக்க மாட்டாங்க, யாரும் உங்களை கொலை செய்ய மாட்டாங்க. நித்திய ஜீவன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் விஜய்க்கு கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க இன்னொரு முறை. அந்த வசனத்தை எடுங்க. நீதிமொழிகள் 22:4. நீங்கள் தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு பயந்து நடந்து கொள்ள வேண்டும்,
அதுக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் பலன் தருகிறார். ஐஸ்வர்யத்தை கொடுப்போம். ஐஸ்வர்யம்னா என்னங்க? உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வேண்டியது, தங்குறதுக்கு வேண்டியது, போறதுக்கு வேண்டியது, நீங்க போக வர பயன்படுத்த வேண்டியது, சகல நன்மைகளும் நீங்க மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கத்தக்க எல்லா ஆசீர்வாதமும் அதான் ஐஸ்வர்யம். இல்லையா? ஆண்டவருக்குள்ள வரும்போது கிருபையின் ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம், சோத்திரம், இரக்கத்தின் ஐஸ்வர்யம், வரங்களின் ஐஸ்வர்யம், அறிவு, ஞானம் என்கிற ஐஸ்வர்யம், இவைகளை நிறைய தருவார். இல்லையா? ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் உண்டு. சோத்திரம், நம்ம சரீர பிரகாரமாக எழுத்துக்குரிய ஐஸ்வர்யமும் தேவன் நமக்கு தருவார். இது எப்போ வருமா? எப்போ வருது? தாழ்மையாய் இருக்கிறவர்களுக்கு வரும். தாழ்மையாய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட மனதை கொடுக்கிறார். பெருமை அடிச்சு பேசக்கூடாது. என்ன போல யாரும் செய்ய முடியாது. நான் அப்படியாகும் இப்படியாகும் அவனை மாதிரியெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் பெருமை அடிச்சு பேசுகிறவர்களுக்கு ஆண்டவர் எதையும் கொடுக்க முடியாது. ஜபத்தை கூட கேட்க மாட்டார். அப்படி பெருமை அடிச்சு பேசலாம். பெருமையே இருக்கக்கூடாது. தாழ்மையா இருக்கணும். சோத்திரம். யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசக்கூடாது. முட்டாள் நீ முட்டாள் மூடன்னு சொன்னால் எரி நரகத்துக்கு போயிடும், நரகத்துக்கு போயிடுவோம். யாரையும் நம்ம அப்படி பேசக்கூடாது. சோத்திரம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா தாழ்மையாக இருக்கும், பொறுமையாக இருக்கு, பொறுமையாக இருக்கு. என்ன நடந்தாலும் பொறுமையாக இருக்கு. நம்ம சோத்திரம் பாஷை விட்டு வேறு மொழிவாரு ரொம்ப பொறுமையாக இருப்பார். நம்ம ஊழியக்காரங்க நிறைய பேர் அவங்க மேலே போடுவாங்க. அப்படின்னாலும் அவர் பொறுமையாக இருப்பார். என் கூட நம்ம 100 வருஷம் அவர் ஊழியத்தில் நம்ம ஐக்கியத்தில் செயல்பட்ட போது அவ்வளவு பொறுமையாக இருப்பார். யார் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல போ. சிலர் அவரை கூட்டி விடுவாங்க. யாரு ஐயா நீ காலையில இருந்து 3 மணி வரைக்கும் வேலை செய்யுங்க, உங்களை புல்பிட்டில் மைக்கை கொடுத்து பேசவே விடலை பாருங்க அனுப்பி விடுவாங்க. அவரை தீயை கொளுத்தி போடுவாங்க. செய்ய விடாமல் ஓடிப்போ அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் அவர் பொறுமையாக இருப்பார். இப்பவும் அப்படி பொறுமையா இருக்கிறார். எல்லா காரியத்துக்கும் பொறுமையா இருக்கிறார். நம்ம பொறுமையா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும். நம்ம தாழ்த்தி கொள்ள வேண்டும். தாழ்த்துகிற கேப்ரியேல், மிகாவேல் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்காங்க. வெறுமையா இருந்த யாரு? லூசிபர் சாத்தானா மாறி, கருப்பா மாறி, இருளா மாறி, சபிக்கப்பட்டவனா போயிட்டா இன்றைக்கும் அவன் அதற்கு பதிலாக தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அந்த கூட்டத்துக்கு பதிலாக, ஆராதிக்கிற கூட்டத்துக்கு பதிலாக நம்மளை அவன் உரத்தி கொண்டு தெரிகிறான். அவன் சாபம் அவனை தொடர்ந்து இருக்கிறது. அதனால நம்ம தாழ்மையா இருக்க கற்றுக்கணும். பெருமை நமக்கு வேண்டவே வேண்டாம். இல்லையா? அதுலயே சொல்லுங்க. நம்ம மற்றவங்க இருக்கிற உடையை விட நம்ம நல்ல கனவூட உடை போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு பயப்படணும். தேவன் என்ன சொல்றாரு? தகுதியான வஸ்திரத்தை விடுங்க. என்ன வஸ்திரம் விடுங்க? தகுதியான வஸ்திரம் விடுங்க. தகுதியான வஸ்திரம் விடுங்க. தகுதினா என்னது? சோத்திரம். ஆலயத்துக்கு வரும்போது பரிசுத்த வஸ்திரம் கொடுக்கணும். பைபிள் சொல்லுங்க. இல்லையா? ஆலயத்துக்கு வரும்போது என்ன வஸ்திரம் கொடுக்கணும்? பரிசுத்த வஸ்திரம் கொடுக்கணும். அது தகுதியான வஸ்திரம். நம்ம உடுக்கிறதுக்கும் நம்ம செய்யறதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு எழுதி வச்சிருக்கிறார் கர்த்தருக்கு சோத்திரம். நம்ம தகுதியா இருக்கணும். ஆலயத்துக்குள்ள வந்துட்டா பெண்கள் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படணும். எப்படி பயப்படணும்? தலையில் அழகாக நல்ல முக்காடு போட்டுருக்கணும். முக்காடு போட்டால் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ அப்படின்னு வேதம் சொல்லுது. இல்லையா? சிலர் முக்காடு போடாமலே பிரசங்கம் பண்ணுறாங்க. அது அவங்க பண்ணிட்டு போட்டோம். வசனத்தை மீறி நடக்கிறவர்களுக்கு நிறைய ஆபத்து இருக்குது. பலன் கிடைக்காது. இருக்கும், பலன் கிடைக்காது. நம்ம முக்காடு போடணும். முக்காடுன்னா பழைய முடிவு, பெண்கள் முடிவுள்ளது. ஆண்கள் என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்கணும். மொபைல் தூக்கிட்டு வெளியெல்லாம் போகக்கூடாது. மொபைல் தூக்கிட்டு அந்த நேரம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு கோடி ரூபா வருமானத்துக்கு பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. 6வது நேரத்தில் மொபைல் என்ன செய்யணும்? சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். கர்த்தருக்கு பயப்படணும். பயந்தால் தான் ஐஸ்வர்யம் வருமா? வேதம் அதான் சொல்லுது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் வேற யாருக்கு? தாழ்மையாக இருக்கிறவர்களுக்கும் தான் பலன் கொடுக்கிறார். என்ன பலன் கொடுக்கிறார்? ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், அவர் மகிமையை கொடுக்கிறார். அவருக்கு என்ன மகிமையோ அந்த மகிமையை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுறதுக்கு 3 காரியம் சொல்றேன். நீங்க புரிஞ்சுக்கங்க. கர்த்தருக்கு பயந்து தான் நான் அந்த வஸ்திரம் போட்டுருக்கேன்.
தேவனுக்கு பயந்து நன்மை செய்யுங்கள். இது எங்க இருக்கு? அந்த வசனத்தை நீங்க எடுத்துக்கணும். ரைட்டா? ரெண்டாவது, கர்த்தருக்கு பயந்து தான் நான் என்ன பண்ணல, மோதிரம் போடல, செயின் போடல, பிரேஸ்லெட்டர் போடல, வேற என்ன போடல, வாட்ச், தங்க வாட்சி போட்டு கட்டல. இதெல்லாம் நான் கர்த்தருக்கு பயந்து தான் போடல. ஏன்னா இதெல்லாம் போடக்கூடாதுன்னு பைபிள் சொல்லியிருக்கு. இது எங்கே சொல்லியிருக்கு? 1 பேர் 3 வாசிங்க, 1 பேர் 3 8 வாசிங்க, 1 பேர் 3. அதாவது நம்ம தேவனுக்கு பயப்படணும். பயந்தவர்களுக்கு தான் அந்த ஐஸ்வர்யம் வரும், பயந்தவர்களுக்கு தான் அவருடைய மகிமை கிடைக்கும், பயந்தவர்களுக்கு தான் அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. 1 பேர் 3 வாசிக்கலாம். மயிரை பின்னி, அதாவது டிசைன் மயிரை பின்னி பொண்ணு ஆபரணங்களை நம்ம அணியக்கூடாது. நிறைய நகமெல்லாம் இன்னும் மேலே போடக்கூடாது. ஒரு சுதந்திரம் தேசியமலை பக்கத்தில், சாத்தாவளம் பக்கத்தில், நாகர்கோவில் பக்கத்தில் ஒரு நகை போட்டிருக்காரு. 9 கிலோ நகையும் மேலே போட்டிருக்காங்க. 9 கிலோ, 12 கிலோ வரைக்கும் போடுவாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போகும்போது அதுக்கேற்ற நகையை மேலே போட்டுருவாங்க. பெரிய பெரிய செயின், பெரிய பெரிய டாலர், பெரிய பெரிய மோதிரம், 10 விரலையும் பெரிய பெரிய மோதிரம், ஒவ்வொரு சிம்பிள் நம்முடைய குடும்பத்தினுடைய பேரெல்லாம் போட்டுருவாங்க. இப்போ அந்த அந்த ஆபரணங்களை அணிந்து கொள்வதனாலும், மயிரை பின்னி அலங்காரம் கொள்வதனாலும் உயர்ந்த வஸ்திரம், அதாவது 10,000 ரூபாய்க்கு மேலே தான் எல்லாம் செலவு கலைஞர் பேண்ட் ஷர்ட் போட்டாலும் எத்தனை ஆயிரம், 10,000க்கு மேலே பல ஆயிரம். சில வீட்டில் சண்டையே வந்துடும். 7,000 சேலை எடுக்கணும்னா உடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க. 1000 ரூபாய்க்கு சேலை எடுக்கணும்னா உடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க. புரியலைங்க, மானத்தை மறைக்கிறதுக்கு ஒரு சேலை போடுறாங்க இல்லையா? அதுக்கு அது ஒரு பிரச்சனையாக கொண்டு வர்றாங்க. அப்படி வேறு வஸ்திர அலங்கரித்துக் கொள்ளுங்க. இதெல்லாம் புலம்பான அலங்கரிப்பு, இதெல்லாம் உங்களுக்கு அலங்காரமாக இருக்குது. இப்படியெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாதுங்க. நிறைய பணத்துக்கு நீங்கள் துணி எடுப்பதும், நிறைய நகைகளை போட்டு அலங்கரித்து கொண்டு அலைவதும், பிறகு மயிறு பிள்ளை டிசைனாக அப்படி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு தேவனுக்கு பிடிக்காதெல்லாம் செய்துட்டு இருப்பதும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. அல்லேலூயா, ஒரு அல்லையா சொல்லுங்க, ஒரு அல்லையா சொல்லுங்க. இப்போ இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் குறிச்சிருக்கணும். 3 காரியம். 1 விமர்சனம் கொடுக்கணும், இன்னொன்று புறம்பான அலங்கரிப்பு நகை இதெல்லாம் போடக்கூடாது. 3ஆவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறந்து போச்சு, எனக்கு மறந்து போச்சு. நான் ரோசிங்கே மறந்துட்டேன். முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும். பெண்கள் என்ன செய்யணும்? முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும். அந்த வசனம் 3 வசனத்தையும் அடுத்த மாதம் நீங்கள் எனக்கு பேப்பரில் எழுதி கொடுக்கணும். அப்படி எடுத்து கொடுத்தவர்களுக்கெல்லாம் நான் ஒரு பிரைஸ் கொடுக்குறேன். ஆமென். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் கர்த்தருக்கு பயந்து நாம் ஜீவிக்கும் போது ஆண்டவர் பலத்த அற்புதத்தை நமக்கு செய்வார். அல்லேலூயா. இன்னொரு 3 வசனம் சொல்றேன். ஆராதனைக்கு ஒழுங்கா வரணும், அதுக்கு ஒரு வசனம் இல்லை. பிறகு தசமபாகம் கொடுக்கணும், அதுக்கு ஒரு வசனம் இல்லை. ஆராதனைக்கு ஒழுங்கா வரணும், அதுக்கு ஒரு வசனம். தசமபாகம் ஒழுங்காக கொடுக்கணும், அதுக்கு ஒரு வசனம். ஏன்னா அதெல்லாம் நமக்கு முக்கியமானது. நம்ம தேவையில்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வரணும், தேவையில்லாமல் ரொம்ப பாடுபட்டு நம்ம வேதனை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் வேதத்தில் நமக்கு வழி இருக்கிறது. அதை சரி பண்ணி கொண்டால் ஆண்டவர் தானாகவே ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து விடுகிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு நேரம் ஆகிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி வசனம், நீதியையும் நியாயத்தை, 10வது காரியம், நீதியையும் நியாயத்தையும் கை கொள்ள வேண்டும். சங்கீதம் 19:11, 1 சாமுவேல் 26:23. ஆண்டவர் யாருக்கு பலன் கொடுக்கிறார் என்கிற நியாயத்தை கை கொள்கிறவர்களுக்கு மிகுந்த பலன் கிடைக்குமா? நீதியை கை கொள்கிறவர்களுக்கு மிகுந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. நிறைய பலன் வேணுமா? நீங்க நீதியை கை கொள்ளுங்க, நியாயத்தை கை கொள்ளுங்க, உண்மையை கை கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். என்னுடைய 10 தலைப்புகளையும் நான் சொல்லிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிந்தையை பாடுகளை சகிக்கிறவர்களுக்கு பலன் உண்டு, தேடுகிறவர்களுக்கு பலன் உண்டு, விசுவாசிக்கிறவர்களுக்கு பலன் உண்டு, நல்ல மனிதர்களாக நல்ல நிலமாக இருந்தால் பலன் உண்டு. ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்கிறவர்களுக்கு பலன் உண்டு, விதையை விதைக்கிறவர்களுக்கு, வேலை செய்கிறவர்களுக்கு பலன் உண்டு, தாழ்மைக்கு பலன் உண்டு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு பலன் உண்டு,
நியாயத்தை நீதியை கைக்கொள்கிறவர்களுக்கு பலன் உண்டு. ஒன்று விட்டுட்டேன், எனது சத்துருக்களை சிநேகியுங்கள், அதை மட்டும் வாசம் முடிச்சிடும். 5வது காரியம் லூக்கா 6:35 வாசத்துக்கு நம்ம முடிச்சிடும். லூக்கா 6:35 10 பாயிண்ட். யாருக்கெல்லாம் பலன் உண்டு? நிறைய இருக்குது, ஆனால் இது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது, நம்ம வாழ்க்கை சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. அதான் கர்த்தர் பேசுறார். வாசிங்க. சத்துருக்களை சிநேகிக்கிறவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள், கைமாறி கருதாமல் கடன் கொடுங்க, உங்க பலன் மிகுதியா வரணும்னா சத்துருக்களை என்ன செய்யணுமா? உங்களுக்கு சத்துருவா யார் தெரியுறாங்களோ அவங்களெல்லாம் என்ன செய்யுங்க? அன்பு பாராட்டுங்க. உங்களுக்கு சத்துருவா யாரெல்லாம் தெரியும் அவங்களுக்கு அன்பு. எப்படிங்க அன்பு பாராட்டுறது? சத்துருவிட்ட போய் நம்ம எப்படி நம்ம அன்பா இருக்க முடியும்? அவன் அன்பா இருப்பானா? அவன் பயங்கரமாலாம் இருப்பான், கொடூரமாலாம் இருப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சத்துருக்களுக்கு அன்பு பண்ணுவோம். நேரத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கு. சத்துருக்கு என்னைக்கு உதவி தேவையோ, அவன் என்னைக்கு காய்ச்சல் படுத்து இருக்கிறான்னு நேரத்தை பாருங்க. என்னப்பா அவனுக்கு காய்ச்சலாம பார்க்க வந்தேன், அதுதான் நேசிக்கிறது அன்பு. இல்லையா? நான் உனக்கு ஒரு ஜபம் பண்ணுறேன், அன்பு சுகமாக்குவார், அதுதான் அன்பு. இல்லையா? சத்துருக்களை சிநேகியுங்கள். அது இன்னொரு காரியம் போடுங்க, அவர்களுக்கு என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் அவங்களுக்கு நன்மை செய்யுங்க, ஒரு நல்ல ஆலோசனை கொடுங்க, நல்ல ஒரு புத்திமதி சொல்லுங்க. அப்படி நன்மை செய்யும்போது உங்களுக்கு பலன் எவ்வளோ கிடைக்குமா? மிகுதியாக. சத்துருக்களை நீங்கள் துரோகிகளாக, சத்துருக்களை நீங்கள் உங்களுக்கு எதிரியாகவே நினைக்காது. நமக்கு எதிரியே கிடையாதுங்க. உங்களுக்கு யாருக்கும் யாருமே கிடையாது, எதிரியே கிடையாது. பிசாசு தான் எதிரிகளை உண்டாக்குறான். அப்போ பிசாசுக்கு நம்ம பண்ண போகக்கூடாது. அதை நம்ம பகையாக மாற்றி நம்ம ஆண்டவருடைய அன்பை விட்டு விளையக்கூடாது. தேவ அன்பு அப்படியே இருக்கணும். சத்துருக்களை சிநேகிங்க. அப்படி செய்தால் உங்களுக்கு மிகுந்த பலன் கிடைக்கும். 10 பாயிண்ட் சொல்லிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் இந்த பலன் எல்லாம் உங்கள் மேலே தரப்போறார். கர்த்தர் பலன் அளிக்கிறார். இந்த செய்தியின் தலைப்பு, கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா வாழ்க்கையில நீங்க பலன் பெறுவீங்க, அதை அனுபவிப்பீங்க, மற்றவர்களுக்கும் கொடுப்பீங்க. கரங்களை தேடி கர்த்தர் மகிமை பண்ணுவோம். அப்படியே எல்லாரும் ஒரு ஜெபம் பண்ணுவோம். வலது கரத்தை மட்டும் உயர்த்துங்க. ஆண்டவரே, இந்த பலன்கள் எல்லாம் என் சிரசின் மேல் வருவதாக, இந்த பலன்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் சிரசின் மேல் வருவதாக. இதிலே பார்த்தோம் ஆண்டவரே, 100 மடங்கு பலன் என் சிரசின் மேல, என் குடும்பத்தில் எல்லாருக்கும் வரட்டும். எல்லாரும் சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்கள் வாய்கள் ஆண்டவர் இடத்துல பேசட்டும், உங்கள் சத்தங்கள் ஆண்டவருக்கு கேட்கட்டும். எல்லாரும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த 100 மடங்கு பலனை என் மேலே தாங்க. நான் நல்லவனாக இருக்கணும், நீதியை நியாயத்தை கடைபிடிக்கணும், சத்துருக்களை சிநேகிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அன்பை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு தாழ்மையின் குணத்தை தாங்க, நல்ல குணங்களை தாங்க. ஆண்டவரே, உண்மை முக்கியப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பாடுகளை இங்கே சகிக்க எனக்கு பலன் தாங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. தகப்பனே, இயேசுவே, ஆண்டவரே, உங்களுடைய பாதத்தில் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் பலன் அருள்வார் என்ற வார்த்தையை நாங்கள் தியானித்திருக்கிறோம். எப்படிப்பட்டவர்களுக்கு பலன் அருள்வார்? ஆண்டவரே, 10 காரியங்களை சிந்தித்து இருக்கிறோம். இது ஒவ்வொருவருக்கும் 100 மடங்கு பலன் தருவீராக, மிகுந்த பலனை தருவீராக, மிகுந்த பலனை தருவீராக. ஆண்டவரே, கண்ணீர் துடைக்கப்படட்டும். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பலனை தாங்கப்பா, ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஆசீர்வாதத்தை தாங்கப்பா. என்ன கேட்கிறார்களோ அது நிறைவேற்றப்படுவதாக, கொடுக்கப்படுவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தொடர்ந்து வந்த எல்லாரையும் தொட்டு, சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரையும் சுகமாக்கி சந்தோஷத்தினால் நிரப்பி, ஆண்டவரே, பலன் அவர்கள் விரும்புகிற பலனை கொடுத்து, நன்மைகளை கொடுத்து, ஆசீர்வாதங்களை கொடுத்து பெருக பண்ணுங்கப்பா, பெருக பலன் பெருகட்டும். ஆண்டவரே, மிகுந்த பலன் உண்டாகட்டும், 100 பலன் கிடைக்கட்டும். அவர்கள் பட்ட பாடுகளுக்கு பிரதிபலன் கிடைக்கட்டும். ஆண்டவரே, அவர்கள் பாடுகளை நீக்கி, நிந்தையை நீக்கி, ஆண்டவரை இரட்டத்தனையான பலன் ஒவ்வொருவர் மீதும் அறிவதாக. ஆண்டவரே, பேராய டாக்டர் டேவிட் பாலினை அவர்களை ஆசிரியங்க, பேராயமா கலாரிட்டு அவர்களை ஆசிரியங்க,
பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இருக்கிற எல்லா விசுவாச மக்களையும் ஆண்டவரை, எல்லா சபை உறுப்பினர்களையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் வீடுகளை ஆசீர்வதிங்க, அவர்கள் வேலைகளை ஆசீர்வதிங்க. வருமானங்கள் பெருகட்டும் ஆண்டவரே, நல்ல வருமானங்கள், நல்ல வேலைகள் கிடைக்கட்டும், உயர்வு வரட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து பெரிய காரியங்கள் செய்யுங்க. சந்தோஷத்தினால சமாதானத்தினால நிரப்புங்க. என்ன எதிர்பார்க்கிறார்களோ அத்தனை செல்வங்களை கொடுங்க. கல்வி செல்வங்களை கொடுங்க ஆண்டவரே, பிள்ளை செல்வங்களை கொடுங்க ஆண்டவரே, சோத்திரம் செவி செல்வங்களை கொடுங்க, அருட்செல்வங்கள் பொருட்செல்வங்களை கொடுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஐஸ்வர்யம் கிடைக்கும், பலன் கிடைக்கும் என்று சொன்னீங்க. அத்தனை கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். தேவனுடைய நாமத்தினாலே பேசுவதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாருடைய ஊழியத்தையும் தேவன் ஆசீர்வதித்து போகிறவர்களாக இந்த தேவன் வல்லமையாய் பயன்படுத்த முடியும். ஒரு மூலமாய் தேவன் நம்மோடு கூட பலன் அளிக்கிறவர் என்று சொல்லி கர்த்தருடைய கிருபையினாலே நாமும் பலனை ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நமக்கு அந்த பலனை கொடுக்கத்தக்கதான சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்குள்ள ஏற்படுத்தி அந்த பலனை அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யப்படுவதற்காக கர்த்தருடைய ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் எழுதி நின்று அந்த பாடல் வழியை நம்ம பாடும்பொழுது ஆண்டவருக்காக நாம் காணிக்கை சொல்லி கர்த்தர் நாமத்தை பயன்படுத்துவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம்.